புது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். போன வருஷம் செப்டம்பர் மாதம் நடந்த கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்த 41 பேருடைய குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கி தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணையை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த நியமனம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 மற்றும் 16க்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்பில் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு அரசு துறையிலையும் கருணை அடிப்படையில் வேலை பெற பலர் காத்துட்டு இருக்கும்போது அவங்கள புறக்கணித்து விட்டு இவங்களுக்கு வேலை வழங்குவது சரி கிடையாது. பிரிவு 162 கீழ் உள்ள நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் அது அரசியலமைப்பு எல்லைக்குள் தான் இருக்க வேண்டும். கட்டுப்பாடற்ற அதிகாரம் குழப்பத்திற்கே வழிவகுக்கும். இதற்கு அரசு அனுமதி கொடுத்தா பட்டாசு ஆலை விபத்து, சாலை விபத்து போன்ற மற்ற விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அரசு வேலை வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வேலை வழங்குவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி கொடுத்திருக்கலாம். இதன் மூலம் அக்குடும்பங்களில் சுயசார்பு கொண்ட தலைவர்களை உருவாக்கி இருக்க முடியும். அரசு வேலை அப்படிங்கிறத ஈஸியாக தூக்கி கொடுத்துட்டு போயிட முடியாது. அது கஷ்டப்பட்டு உழைத்து பெற வேண்டியது அப்படின்னு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வேலை வழங்க எடுத்த முடிவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தான் பொதுநல வழக்கு போட்டிருந்தாரு. மனுதாரர் தரப்பு என்ன ஆர்குமெண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே உள்ள கருணை நியமன அரசாணைப்படி தான் வேலை வழங்க வேண்டும். லீலாவதி கொலை வழக்கு அல்லது ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு வழக்குகளில் அரசுடைய அத்துமீறல் அல்லது சட்டப்படி SC/ST பிரிவினருக்கான வழிவகை இருந்துச்சு. ஆனால் கரூர் சம்பவத்தில் அரசுடைய அத்துமீறல் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களில் நிவாரணத் தொகை மட்டுமே வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அரசு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவ மனிதநேய அடிப்படையில் எடுக்கப்பட்ட விசேஷ முடிவு இது. இதில் அரசியல் லாபம் எதுவுமே கிடையாது. திடீரென வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு பணத்தை விட ஒரு வேலைதான் நீண்டகால ஆதரவாக இருக்கும். பிரிவு 162 கீழ் உள்ள அரசு அதிகாரத்தை பயன்படுத்தியே இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. முந்தைய விசாரணையின் போது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்க அப்படின்னு அரசு தரப்பு வாதம் வச்சிருக்காங்க. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடி சம்பவம் அப்படிங்கிறது காவல்துறையுடைய அத்துமீறல். ஆனால் கரூர் சம்பவத்தில் அது போன்ற காவல்துறை அத்துமீறல் எதுவுமே கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. தற்போது உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு நிலுவையில் இருக்கிறதால தற்காலிகமாக வழங்கப்பட்ட இந்த பணி நியமன அரசாணையை உயர்நீதிமன்றம் முழுமையாக ரத்து செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பின் காரணமாக ஜூலை 10ஆம் தேதி முதல்வர் விஜய் கைகளால் தற்காலிக பணி ஆணைகளை பெற்ற 32 பேருடைய வேலை வாய்ப்புகள் தற்போது சட்டப்படி உடனடியாக செல்லாதவை அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு. தற்போது CBI விசாரணை நிலுவையில் இருக்கிறதாலையும் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தை கண்காணிச்சுட்டு வரதாலையும் இந்த விபத்துடைய பின்னணி மற்றும் தவறிழைத்தவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் தகுதி குறித்து நாங்கள் எந்த கருத்துக்களையும் பதிவு செய்ய விரும்பவில்லை அப்படின்னு ஹைகோர்ட் இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க.